சுப விரயங்கள் அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, நகைகள் வாங்கி வைக்கிறது மட்டும் சுப விரயம் அல்ல. 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோம் இல்லைங்களா? நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தில் இருந்து நம்ம 4 பேர்த்துக்கு செய்யும்போது அதை 4 பேர் விரயம் தான் செய்வாங்க. போக்கத்தவன் பண்ணிகிட்டு இருக்கான் பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விரயம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துமா, நம்மளுடைய குடும்பத்தை மேம்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமாக செய்யும். இயலாதவருக்கு இயன்றதை செய்யும்போது இறைவன் கண்டிப்பாக நமக்கு உண்டான அனுகூலத்தை உறுதியாக கொடுப்பார். இப்போ நீங்கள் 4 பேர்த்துக்கு வந்து அன்னதானம் பண்ணுறீங்க. இப்போ இந்த வேதிபாத நாமயோகம், இந்த பஞ்சமி திதி, இந்த மாதிரியான திதிகள்லாம் நாமயோகங்களில் நீங்கள் அன்னதானம் செய்தால் 1க்கு 4ஆக நிச்சயமாக உங்களுக்கு வந்தே சேரும் சாமி. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பஞ்சமி திதியிலையுமே வேதிபாத நாமயோகம் வரக்கூடிய நாள்லையுமே 4 பேர்த்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். இந்த சுப விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, ரூ. 500 செலவாயிருச்சு அப்படின்னா ரூ. 2000 உங்களுக்கு வருமானம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த சுப விரயங்கள் செய்வது நன்மையை கொடுக்குமே தவிர கண்டிப்பாக ஒருத்தருக்கு தாழ்வை கொடுக்கவே கொடுக்காது. நன்றி.